சிசா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை அலசலில் நம்ம பார்க்க போகிற படம் ட்ராமா. இந்த படத்தில் விவேக் பிரசன்னா, அதே மாதிரி சாந்தினி தமிழரசன், இன்னும் பல நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து புதுமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. கதைப்படி ஒரு ட்ராமா அப்படின்னும் போது நமக்கு தெரியும், அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிஓடி அப்படின்வாங்க. இது ஒரு ஆந்தாலஜி கான்செப்டில் கதை எடுத்திருக்காங்க. ஆந்தாலஜி அப்படின்னா தெரியும், 4 கதைகள் ஒரு இடத்துல லிங்க் ஆகிற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து இவங்களுமே இந்த படத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தருமே என்னென்னா, விவேக் பிரசன்னாவுக்கும் சாந்தினி வந்து குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் விவேக் பிரசன்னாவுக்கும் ஃபிசிக்கலாக பிரச்சனை இருக்குது, அது சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. ஆனால் தன்னுடைய மனைவி மேலே அளவு கடந்த அன்பு வைக்கிறாரு. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இதை வந்து எப்படின்னா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. இது ஒரு பக்க கதை போய்கிட்டுருக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு கப்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம பூர்ணிமா ரவி வந்து அராத்தியில் ஃபேமஸ். அவங்க வந்து ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் வேலை போகிறாங்க. அங்கே ஒரு பையன் இது பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து இன்டிமேஸில் ஒரு கன்சீவ் ஆகிடுறாங்க. கன்சீவ் ஆகிட்டு அந்த பையனை போய் பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப தப்பானவனாக இருக்கான். ஸோ தப்பானவனாக இருக்கான் அப்படிங்கிற இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை வருது. இப்போ அந்த குழந்தைய அழிச்சிடலாமா இல்லை வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி சுற்றி ஒரு குழந்தை அப்படிங்கிற அந்த மையத்தை வச்சு எப்படியெல்லாம் கதை பின்னலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிளில் தான் இவங்க கதை பின்னிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஐடியா ஒரு நல்ல ஐடியா. அதாவது ஒரு குழந்தை வந்து எப்படி இறக்குதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து திடீர்னு அப்பா இல்லாமல் போயிடுறாங்க. எப்படி எதனால் பிறந்த குழந்தை உடனே வந்து அப்பா போயிட்டாருப்பா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, எதனால் அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளையும் ஒன்று யோசிச்சு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொண்ணுக்கு பையன் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா பொண்ணுக்கு தான் பிரச்சனை, பையனுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, பையனுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஆனால் அதை வந்து உடனே வந்து பழைய படங்கள்லாம் வந்து அவன் பையனை வந்து மேல் டாமினன்ஸாக அந்த மாதிரி காட்டாமல், பையனுக்கும் பிரச்சனை இருக்குது ஆனால் அவனுக்கும் வந்து தன்னுடைய மனைவி மேலே ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு இன்றைக்கி ஊர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தெருக்கு இந்த ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது. எங்கே போனாலும் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று, கருத்தரிப்பு மையம். இது என்ன பிராய்லர் கோழியா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். அன்றைக்கெலாம் வந்து 10 பிள்ளை பெற்ற மேடா, இன்றைக்கி ஒத்த பிள்ளை பெற்கிறதுக்கு இத்தனை சென்டர் எதுக்குடா அப்படின்னு நமக்கும் ஒரு கேள்வி வரும். காரணம் எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபுட் கல்ச்சரு, பணம் தேடி ஓடுறது அப்படின்னா 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்னால் எவ்வளவு பிரச்சனைகள், என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குது கருத்தரிப்பு மையத்துக்குள்ளே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஐடியாவாக சூப்பராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை. முதல்ல வந்து அது ப்ராப்பராக இல்லை. ரெண்டாவது அப்போ கிளிசேன்னுவோம், இப்போ கிரிஞ்சு சீன்ஸுன்னுவோம். ஸோ இது எல்லாமே நிறைய கிரிஞ்சு சீன்ஸாக உள்ளே வச்சுட்டு இந்த கதையோடைய அந்த கோருக்கு வரணுன்றதுக்காக ஏதோ ஒன்று நகர்த்தி கொண்டு வந்து அந்த கோருக்கு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அதோடைய வீரியம் குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி விவேக் பிரசன்னா எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, ரைட்டு, நடிப்புக்காக நம்ம குறை சொல்ல வரல. இந்த ஸ்க்ரீன் பிளேயும் அது கொடுக்குற அந்த டைலாக்கை தான் நம்மளை ஈர்க்கும். ஸோ இதில் ஸ்க்ரீன் பிளேயும் டைலாக்கும் பெருசாக நம்மளை ஈர்க்கவும் செய்யலை. இந்த டைலாக்கு, இந்த ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே நமக்கு எதிர்பார்த்ததுனால அது ஒரு பெருசாக இல்லை. அதே மாதிரி படத்துக்கு ஒளிப்பதிவு ஒன்று இருக்குது. ஒரு ஒளிப்பதிவு வந்து பாலுமகேந்திரா அடிக்கடி சொல்லுவார், ஒளிப்பதிவு அப்படிங்கிறது 10 லைட்டு போட்டு ஃபோக்கஸ் லைட்டை போட்டு அப்படியே இதெல்லாம் இருக்குதுல்ல, ஒரு யதார்த்தத்தை, ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியலுடைய யதார்த்தத்தை உள்ளபடி உன்னால் உன் கண்ணு எப்படி பார்க்குதோ அதே மாதிரியே உன்னால் கேமராவால் படம் பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுதான் யதார்த்தம் அப்படின்னு. ஸோ இங்கே ஒளிப்பதிவுங்கிறது யதார்த்தத்தை காட்டியிருக்கணுமே தவிர அதுலேயுமே லைட்டு போட்டு அதோடைய வேல்யூ வந்து குறைக்கிற ஏற்றுறங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ராமா படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ராமா வந்துருச்சு. என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதிலெல்லாம் ஒரு காமெடிக்கு ஒரு 2 பேர் வச்சுருப்பாங்க, ஏதோ கார் கடத்தல்காரே அது இதுலாம் செம்ம காமெடி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுங்களேன். அதுதான் ஒரு முட்டாள்தனம். இருக்கிறதுலே செம்ம கிரிஞ்சு. அப்படி ஒரு காமெடி, இப்படி ஒரு ட்ராக், இது எல்லாமே இருக்குது. இந்த ட்ராமா படத்தை இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு இதில் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒர்த்து இல்லை தான். ஆனால் இந்த ட்ராமா படம் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஃபர்டிலிட்டி சென்டர், அப்புறம் இன்றைக்கி ஆணுக்கு இருக்கிற பிரச்சனை, பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து இந்த படம் சொல்லுது. அது என்னங்கிறத நாங்கள் ரிவீல் பண்ண வரும்போது அதை நீங்கள் போய் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த படம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆகா ஓகோலாம் கிடையாது. பட் அந்த கண்டென்ட்டுக்காக நீங்கள் படம் பார்க்கணும்னா இந்த ட்ராமா படத்தை ஓரளவு பார்க்கலாம். லைக், ஷேர்,
and subscribe. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.